இன்றைய தியானத்துக்கு ஆதாரமான வசனம் மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்போது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு முக்கியமான வார்த்தை, கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரிடத்துல கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நீங்கள் விசுவாசமுடையவர்களாய் எவையெல்லாம் ஜெபத்தில் கேட்பீர்களோ அவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்றெல்லாம் ஆண்டவர் நமக்கு வாக்குறுதிக்கு மேல் வாக்குறுதியை அவர் கொடுத்து இந்த வார்த்தையை அலங்கரித்திருக்கிறார். அவர் நமக்கு இவ்வளவு உறுதியாய் சொல்லி இருந்தும் நாம் அதை நம்பாமல் இருக்கிறோம். ஆண்டவருடைய வாக்குறுதியானது எவ்வளவு மேன்மையானது, அது எவ்வளவு உறுதியானது, அது எவ்வளவாய் நடக்கின்ற ஒரு காரியமாய் இருக்கிறது. அதை அறியாதவர்களாய் நம்முடைய இதயத்தை நாம் பூட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்துல கேட்கிற எவனுமே பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவரிடத்துல கேட்கும் போது நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும், எவரும் பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் காரியமாய் இருக்கிறது. ஆண்டவர் இடத்துல கேட்கணும். நம்ம எது தேவைன்னு நம்ம நிறைய நினைக்கிறோம். இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும், இப்படி நம்ம வாழ்க்கையில நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எதை நினைக்கிறோமோ அதை ஆண்டவரால கொடுக்க முடியும் அப்படின்னு முதல்ல நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவர் இடத்துல கேட்டா கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம விசுவாசிக்கணும். இந்த காரியத்தை ஆண்டவர் இடத்துல போனா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவரை விசுவாசிச்சு நீங்க போய் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அது நிச்சயமா நடந்துரும். அதுல எந்த மாற்றம் கூட இல்ல, நிச்சயமா நடக்கும். அது 100% ஆண்டவர் இடத்துல கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அதுல எந்த மாற்றமே இல்லை. ஆண்டவர் இடத்துல கேட்டு 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 நம்ம எல்லா தேவைகளையும் ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்ளணும். தேவைகளும் சந்திக்கப்படணும், நம்ம பலவீனங்கள் மாறணும், ஆசீர்வாதமா வாழணும். இன்னும் ஒவ்வொருவருக்குள்ளும் எத்தனை குறைபாடுகள், எத்தனை சமாதானமற்ற சூழ்நிலைகள், இப்படி உலகத்தை மனிதன் கடக்கும் போது எத்தனையோ சூழல்களை தாண்டி தான் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்து முடிக்கிறான். அப்ப அந்த காரியங்களில் உதவி செய்ய ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடணும்னு ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம அவரை கூப்பிடணும், அவர் இறங்கி நமக்கு உதவி செய்யணும். அதனாலதான் ஜெபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஜெபம்தான் ஒரு மனுஷனுக்கு ஆண்டவரோடு ஒரு உறவை தொடர்பு கொள்ள செய்கிறது. ஆண்டவரோடு ஒரு உறவை பலப்படுத்துகிறது. நம்ம ஜெபிக்க ஜெபிக்க தான் நம்ம மனசும் அந்த பாரத்தை இறக்கி வைத்ததை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எத்தனையோ பேர் ஜெபத்துல எத்தனையோ அற்புதங்களை பெற்றுக்கொண்டதை நாம் அறிந்திருக்கிறோம், நாமும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இருந்தாலுமே அந்த ஜெபத்தின் மூலம் இதையெல்லாம் பெற முடியுங்கிற விசுவாசம் நமக்குள்ள அந்த அளவுக்கு இருக்கிறதே கிடையாது. அந்த விசுவாசம் மாத்திரம் நமக்குள்ள பலப்பட்டுருச்சுன்னா அது எப்பேற்பட்ட காரியத்தை நமக்குள்ள கொண்டு வரும். பாருங்க, யாக்கோபு ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சிட்டு விடவே இல்லை. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன்னு சொல்லி ஆண்டவரை பிடித்து போராடி ஜெபித்து இரவெல்லாம் போராடி விடியற்காலையிலே அந்த ஆசீர்வாதத்தை அவர் சுதந்தரித்து கொண்டார். பாருங்க, யாக்கோபு என்ற பெயரை எடுத்து ஆண்டவர் இஸ்ரவேல் என்று அவரை ஆசீர்வதித்தது. அவர் அவருடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவர்கள் கோத்திர பிதாக்களாக அவர்கள் அவருடைய நாமங்கள் பரலோகத்தின் வாசல்களில் எழுதப்படும் அளவும் அவர் மிக பெரிய ஆசீர்வாதத்தை அந்த இஸ்ரவேல் என்ற அந்த ஒரு காரியத்திற்காக அந்த ஆசீர்வாதத்தினாலே அவர் சுதந்தரித்து கொண்டார்.
இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் வைராக்கியம் கொண்டு எத்தனை இடத்துல எப்படி அற்புதம் செய்து அவர்களை எல்லாம் பெருக பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எவ்வளவாய் ஆசீர்வதித்தார் அப்படிங்கறதெல்லாம் நாம அறிந்திருக்கிறோம். தேவனுக்கு பிடித்த ஒரு ஜாதியாக இஸ்ரவேல் உருவாகுமானால் அப்ப ஆண்டவர் இடத்துல அவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொண்டார். தன் ஜெபத்தின் மூலமாக அவர் அந்த ஆசீர்வாதத்தை அவர் சுதந்தரித்திருக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் இப்படிதான் பிடிக்கணும். ஆண்டவருடைய பாதத்தை இறுக பிடித்து கொண்டு, நீர் எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடோம் என்று இறுக பிடிச்சுக்கணும். ஆண்டவரே, எங்க குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், கணவரை ஆசீர்வதியும், மனைவியை ஆசீர்வதியும், செய்யும் வேலைகளை ஆசீர்வதியும், குடும்பத்துல ரட்சிப்பு உண்டாக கட்டளையிடும், சுகம் உண்டாக கட்டளையிடும், சமாதானம் உண்டாக கட்டளையிடும். இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாத்தையும் ஒவ்வொன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லி 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 அவர்கிட்ட கேட்டு கேட்டு நம்ம அதையெல்லாம் சுதந்தரித்து கொள்ளணும் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ உங்களுக்கு தேவையானதை ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். அந்தந்த நாளுக்கான மன்னா பொழியும் போது அந்தந்த ஜனங்கள் அவரவர்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ளணும்னு ஆண்டவர் சொன்னது போல அவங்கவுங்களுக்கு தேவையானதை அவங்கவுங்க தான் கேட்க முடியும். அப்ப நம்மளுக்கு இருக்கிற அந்த ஒரு இது மற்றவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த தேவைகளை உணர்ந்து கொள்ள முடியாது. நம்முடைய காரியங்களை இன்னொருவர் ஜெபிக்கும் போது அந்த அளவுக்கு ஆழமாக அவங்க ஜெபிக்கவும் முடியாது. ஆனா பாத்தீங்கன்னா அவரவருக்கு தேவை என்னன்னு அவங்களுக்கு நிச்சயமா தெரியும். அதனுடைய தேவை எவ்வளோ மதிப்பானது, அந்த காரியங்கள் எவ்வளோ தேவையானது அப்படிங்கறத அவங்கவுங்க கண்டிப்பா அறிந்து உணர்ந்து அதனுடைய காரியங்களை அறிஞ்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மனிதன் அந்தந்த குடும்பத்துக்கு அவங்க திறப்பிலே நிற்க கடமைப்பட்டிருக்காங்க. அப்போ நம்ம நிச்சயமாய் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து அதை சுதந்தரித்து அதை பெற்றுக்கொள்ளணும். அந்த ஆசீர்வாதங்களை அந்தந்த குடும்பத்திற்கும் அந்தந்த சந்ததிக்கும் ஒரு மனுஷன் நின்னா போதுங்க. அது சந்ததி சந்ததியாய் 1000 தலைமுறைக்கு தேவன் இரக்கம் பாராட்ட பாருங்க. ஒரு மனுஷன் திறப்புல நின்னா போதும், அந்த காரியங்கள் எல்லாம் தேவனிடத்துல இருந்து நாம் சுதந்தரித்து கொள்ள முடியும் என்று ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய பிள்ளைகளும் அதற்கு எடுத்துக்காட்டாய் இருக்கிறாங்க. அதை நம்ம இதயத்துல நிறுத்தி கொள்ளணும். நம்ம ஆண்டவரிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற முடியும். நம் குடும்பங்களுக்கும் நம் சந்ததிக்கும் நிச்சயம் அதை கொண்டு சேர்க்க முடியும் அப்படிங்கறத நம்ம விசுவாசிக்கணும். அப்ப விசுவாசித்து ஆண்டவரை பிடித்து கொள்ளும் போது நிச்சயமாய் தேவன் அதை நிறைவேற்றுவார். உங்களுடைய விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துவார். தேவன் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். விசுவாசம் எங்கே அப்படின்னு கேட்கிற தேவனாக இருக்கிறார். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது என்று சொல்லுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அந்த தேவனை இறுக பற்றி கொண்டு நாம் அனுதினமும் ஆண்டவரிடத்துல நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஒரு நாள் கூட ஜெபத்தை நம்ம விட்டுறக்கூடாது. எத்தனையோ நெருக்கங்களும் போராட்டங்களும் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது நாம் ஜெபிக்காமல் மாத்திரம் அந்த சூழ்நிலையை கடந்து விட்டால் நம்ம ஜெயம் பெறவே முடியாது. அந்த சூழலே நம்மை அழுத்தி விடும். அதுவே நம்மை பாதாளம் வரைக்கும் கொண்டு போய்விடும். அப்படிப்பட்ட காரியங்களை சத்துருவானவன் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பான். ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வருவான், ஏதாவது ஒரு தோல்வியை கொண்டு வருவான், ஏதோ ஒரு பலவீனத்தை கொண்டு வருவான், ஏதோ ஒரு சிக்கலை உருவாக்கி மனிதனை விலக் பண்ண பார்த்து கொண்டே இருக்கிறான். அதுல நாம் ஜெபத்தை மறந்து விடுவோமா? இதுலயாவது நம்ம ஜெபத்தை மறந்து விடுவோமா? அப்ப இவங்களை வீழ்த்தி விடலாம் என்று காத்து கொண்டு இருக்கிறான். அதனால ஜெபம் மட்டும் ஒரு மனுஷன் எந்த சூழ்நிலையிலையும் மறந்துடவே கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் செய்யாம போயிடவே கூடாது. அந்த ஜெபத்தை விட்டு விடாது இருக்கிற ஜெபம்தான் ஒரு வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபம்தான் ஒருவருடைய வாழ்க்கையில
ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஜெபம்தான் ஒருத்தர் வாழ்க்கையில சுகத்தை கொண்டு வரும். பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தர் வழியில நடந்து போறார் என்பதை கேள்விப்பட்டதும், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட அந்த குருடருக்கு ஆண்டவர் செவி சாய்த்து அவர் உடனடியாக நின்று திரும்பி பார்த்தார். அந்த குருடனை எல்லாரும் அப்படி அழைத்ததற்காக அதட்டினாங்க. ஆனா கூட அவனுடைய சத்தத்தை அதிகமாய் உயர்த்தி, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அவர் கூப்பிட்டதுனால, அந்த ஜெபத்தினால என்ன நடந்தது? அவனுக்கு பார்வை கிடைத்தது. பார்வை கிடைத்தது. அவன் உலகத்தை பார்க்க முடியாத ஒரு குருடனாய் அமர்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவனுக்கு இப்போது பார்வை கிடைத்தது. ஆண்டவரையே தரிசிக்கும் பார்வையும் உண்டானது. அதோடு மட்டுமில்லாமல் இந்த உலகத்தை பார்க்கின்ற ஒரு கிருபையும் அவருக்கு உண்டானது. அப்ப இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள அவர் நிச்சயமாய் தேவனை கூப்பிடாமல் உட்கார்ந்திருந்தால், ஒருவேளை தேவன் அவருடைய அலுவலாய் அவர் சென்றிருக்கலாம், அந்த இடத்தை கடந்து சென்றிருக்கலாம். அவருடைய கவனத்தை கொண்டு வரும்படிக்கு அவனுடைய சத்தமானது உயர்த்தி கூப்பிடப்பட்டது. அந்த சத்தம் நம்ம காரியம் நமக்கு நடக்கணும். ஏன்னா ஆண்டவர் நிறைய பேருடைய விண்ணப்பங்களை சரி செய்யறதுக்காக அவருடைய காரியங்கள் இருக்கிறது. யார் யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்கள போய் போய் அவர் சரி செய்து கொண்டே இருக்கிறார். யாரெல்லாம் கூப்பிடுறாங்க, யார் விசுவாசத்தோட நிக்கிறாங்க, யாரெல்லாம் தேடி கொண்டு இருக்கிறாங்கன்னு பார்த்து பார்த்து அவர்களை சரி செய்து கொண்டு இருக்கும்போது, ஆண்டவருடைய கவனத்தை நம் பக்கமாக திருப்புவதற்கு நாம் அவரை சத்தமிட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் இரங்கும் என்று நாம் தேவனை அழைக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அவர் அநேக அலுவலாய் அவர் அநேகருக்கு சுகம் கொடுக்கவும் பலன் கொடுக்கவும் அவர் ஆசீர்வதிக்கவுமாக கடந்து சென்று கொண்டிருக்கும் தேவனை நம் பக்கமாக திருப்புங்கள். நம் பக்கமாக, அவரவர் பக்கமாக திருப்புவதற்கு நீங்கள் தேவனை அழைக்க வேண்டும், சத்தமாக அழைக்க வேண்டும். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று ஆண்டவரை கூப்பிடும்போது அவர் மனம் இறங்கி மனதுருகி அவர் நம் பக்கமாக திரும்பி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம் தேவைகளை சந்திக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய காரியங்களிலே ஜெயம் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்துல நாம் தான் தேடி போய் அவரிடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும், அவரிடத்துல கேட்க வேண்டும். பாருங்க, பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவங்க அப்படியே வீட்டுல இருந்திருந்தா அவங்களுடைய நிலை என்ன இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா நான் எப்படியாவது ஆண்டவரை போய் பார்ப்பேன், எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டு விடுவேன் என்று அவள் இதயத்திலே சொல்லி கொண்டு அநேகருக்கு நடுவில போய் அவங்க வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. தொட்டவுடன் அந்த வல்லமை புறப்பட்டது. ஒரு அற்புதம் நடந்தது. இவ்வளோ காலம் எத்தனை பேருக்கு எவ்வளோ மருத்துவரை பார்த்து எவ்வளவு செலவு செய்து தன் ஆஸ்தியெல்லாம் அளித்த பிறகு கூட இன்னும் ஒண்ணு சுகமாகல, இன்னும் சுகம் கிடைக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரை தேடிய போது தேவன் அற்புத விடுதலை கொடுத்தாரே, அது போல தேவன் நமக்கு சுகம் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் எப்படி ஆண்டவரை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரை தேடுகிறோமா? ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறோமா? ஜெபிக்கிற ஜெபம் நம்ம வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும். பாருங்க, எசேக்கியா ராஜா அவர் சுவர்புறமாக திரும்பி கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அவர் சுவர்புறமாக திரும்பி, பாருங்க, ஒரு ராஜா அவர் முடியாம படுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவரை சுத்தி மருத்துவர்கள் இருக்கலாம், அவர்களை சுற்றி அவருடைய குடும்பம் இருந்திருக்கலாம், அல்லது அநேக மந்திரிமார்கள் கூட இருந்திருக்கலாம். ஆனா அவர் யாரும் தன்னை பார்க்க கூடாது, நான் மாத்திரம் தேவனை பார்க்க வேண்டும் என்று அவர் அந்த சுவர்புறமாக திரும்பி கொண்டு அழுது ஆண்டவரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணினார். என்னை நினைத்தருளும் என்று ஆண்டவரிடத்துல ஜெபித்தார். ஆண்டவர் உடனடியாக அவருடைய கண்ணீரை பார்த்து அவர் அந்த ஜெபத்தை கேட்டேன் என்று, உன் விண்ணப்பத்தை
கேட்டேன் என்று ஆண்டவர் பதில் சொன்னார். அதோடு மட்டுமல்லாமல் அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலையும் 15 ஆண்டுகள் அவருடைய ஆயுசு நாட்களையும் கூட ஆண்டவர் கூட்டிக் கொடுத்தார். ஒருவேளை நமக்கு ஆயுசு நாட்கள் இவ்வளவுதான் என்று ஆண்டவர் எழுதியிருந்தா கூட நம் ஆயுசு நாட்களை கூட பெருக பண்ண ஒரு ஜெபத்தினால முடியும் அப்படின்னா நாம் ஏன் ஜெபிக்க கூடாது? நாம் ஏன் ஜெபித்து பெற்றுக்கொள்ளக் கூடாது? ஆண்டவரிடத்துல ஜெபிக்க ஜெபிக்க அற்புதம் உண்டாகும். நம்ம வாழ்நாளை பெருகச் செய்ய அந்த ஜெபம் கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் நம்மை இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள ஜெபம் கிரியை செய்கிறது என்றால் அது எவ்வளவு வல்லமையுள்ள ஜெபமா இருக்கிறது. ஒரு மனிதனின் ஜெபம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கூட சுதந்தரிக்க அது போதுமானதாய் இருக்கிறது என்று நாம் ஏன் அறியாமல் இருக்கிறோம்? நாம் ஆண்டவரை விசுவாசித்து கேட்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கூட கொடுக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. வியாதியை சுத்திகரிக்க, வியாதியிலிருந்து விடுதலை பெற, நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ண இந்த ஜெபம் போதுமானதாய் இருக்கிறது. அந்த ஜெபத்தின் மூலம் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கணும். நம்ம கேட்கறதுக்கு என்ன நமக்கு கஷ்டம்? ஆண்டவரிடத்துல நிச்சயமா கேட்கணும். நம்ம ஜெபிக்க மறக்க வைக்கிறதான் சத்துருவினுடைய திட்டம். ஏன்னா நம்ம ஆசீர்வாதத்தை இழக்கணும், நம் பாடுகளுக்குள்ளாகவே இருக்கணும், நம்ம அந்த பிரச்சனையிலேயே அழிந்து போயிடணுங்கிறது தான் சத்துருவின் திட்டமா இருக்கிறது. இந்த திட்டத்தை நம்ம முறியடிக்கிறதுக்கு ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும். ஒரு மனுஷன் ஜெபிக்கும் போது பிசாசு அவனை கண்டு பயப்படும். பிசாசு அந்த இல்லத்துக்குள்ளே வர பயப்படும். ஜெபிக்கிற மனுஷனுக்கு ஜெயம் நிச்சயம் உண்டாகும். பிசாசின் காரியங்கள் எல்லாம் ஓடி போகணும், நமக்கு எதிராக சத்துரு வைக்கும் திட்டங்கள் எல்லாம் அழிந்து போகணும்னா அதுக்கு நம்ம ஜெபிக்கணும். ஜெபித்து கொண்டே இருந்தா சத்துரு நம்மை பார்த்து பயப்படுவான். ஏன்னா ஜெபிக்கும் போது ஆண்டவர் பக்கத்துல வந்துருவாரு. அவருடைய தூதர்கள் பக்கத்துல வந்துருவாங்க. அந்த இடத்துல சத்துருவால கிரியை செய்ய முடியாது. அதனால சத்துரு பயந்து ஓடிடுவான். அப்ப ஜெபிக்கிற மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. பாருங்க, சிலுவையில ஆண்டவர் தொங்கும் போது கூட அந்த கடைசி நேரத்துல அந்த கல்வர்கள் பக்கத்துல அறையப்பட்ட ஒரு கல்வன் ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபம் பண்றான் பாருங்க. ஆண்டவரே, உமது ராஜ்யத்தில் வரும்போது உமது அடியானை நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறான். அந்த அற்புதமான ஒரு ஜெபம் பாருங்க. பாதாளத்திற்கு போக வேண்டிய ஒரு மனிதன், அவன் செய்த தவறினாலே மரண தண்டனை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன், அந்த மனிதனுக்கு அவன் மரித்ததும் பாதாளத்திற்கு போக போகிறான். இப்போ மரண தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறான். இந்த நேரத்துல ஒரு ரட்சிப்பு கிடைக்குது. அந்த ஜெபத்தினாலே அந்த ரட்சிப்பு கிடைத்தது. அடியேனை நினைத்தருளும் என்று அந்த கல்வன் ஜெபித்தான். அது ராஜ்யத்தில் வரும்போது நினைத்தருளும் என்று ஜெபித்தான். அற்புதம் பாருங்க, அற்புதம். அவனுக்கு ரட்சிப்பு, அவனுக்கு அப்பொழுதே பாதாளத்திலிருந்து நேரா அவர் பரதீசுக்கு கொண்டு சென்றார். எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் பாருங்க. ஆண்டவர் செய்த இந்த அற்புதத்துக்கு அந்த கல்வனின் ஜெபம் மிக பெரிய காரணமாய் இருந்தது. நாம கூட ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். பாதாளத்திற்கு போகிறவர்களை பரலோகத்திற்கு சேர்க்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்களுக்காகவே அவர் காத்திருக்கிறார். நம்ம ஜெபிக்க ஜெபிக்க இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். இதை நம்ம விசுவாசிக்கணும், முழுமையா விசுவாசிக்கணும். ஒருவேளை இப்படிப்பட்ட பாவத்தின் வழியாக போகிற ஜனங்களுக்காக, ஒருவேளை குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக, அல்லது ஏதாவது ஒருவருக்காக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஜெபிக்கிறதுக்கு. ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்து அவர் பரலோகத்திலே சேர்க்கிறார். அவர் பாதாளத்தில் நம்முடைய ஆத்துமாவை விட்டு விடாமல் அதை தூக்கி எடுத்து அவர் பரலோகத்திலே சேர்க்கிற தேவனாக இருக்கிறார்.
நாம ஜெபிக்கும் போது இப்படிப்பட்ட காரியத்தையும் நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஜெபந்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஜெயமே. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நாம ஜெபித்து ஜெபித்து எல்லாத்தையும் ஆண்டவர் இடத்துல வாங்கிக்கணும். இன்னைக்கு எவ்வளோ குறை இருக்குது, ஒரு குடும்பத்துல எத்தனையோ தேவை இருக்கு, எத்தனையோ குறைகள் இருக்கு, எத்தனையோ சமாதானமற்ற சூழ்நிலை இருக்கு, எத்தனையோ பலவீனங்கள் இருக்கு. இதையெல்லாம் நம்ம ஜெபித்து ஜெபித்து ஆண்டவர் இடத்துல பெற்றுக்கொள்ளணும். அதற்காக தான் ஆண்டவர் இந்த குறைகள்ல நாம என்ன செய்யறோம்னா ஆண்டவரும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பிரச்சனை வழியாக நாம எப்படி போறோம், இதுல நம்ம எப்படி ஜெயம் பெற போறோம், ஆண்டவருடைய உதவியை நம்ம எப்ப கூப்பிடுவோம் அப்படின்னு ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்கும்போது நம்ம கவலையினாலும் நம்ம துன்பத்திலும் அழிந்து போகாதபடிக்கு அதையெல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டியது அவ்வளவுதான். நம்ம ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால அவருக்கு சொல்லிடணும், அவ்வளவுதான். அவர்கிட்ட சொல்லிட்டா அந்த காரியத்துல ஜெயம் கிடைக்கும். இதை முழுமையா விசுவாசிங்க. எத்தனையோ மக்கள் பெற்றுக்கொண்டாங்க, நாமும் கூட இந்த பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்கள்ல ஜெபித்து ஜெயம் பெற்றிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அதுல எந்த மாற்றம் கூட இல்ல. அவர் நாமத்தினால கேட்கிற எல்லா ஜெபத்திற்கும் நிச்சயம் பதில் உண்டு. அதை எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம். இருந்தாலும் கூட ஜெபிக்க நாம் ஏன் சோர்வடைகிறோம்? சத்துரு அப்படிப்பட்ட திட்டத்தை அவன் வைத்து அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அந்த திட்டத்தை முறியடிக்க நாம் ஜெபிக்கணும். இன்னும் விசுவாசித்து ஜெபிக்கணும், இன்னும் அதிகமாய் ஜெபிக்கணும். நாம் எவ்வளவு ஜெபித்திருக்கிறோமோ அந்த ஜெபம் நம்மளுக்கு போதாது. இன்னும் அதிகமாய் ஜெபிக்கணும். ஒருவேளை ஜெபிக்க மறந்திருந்தா ஆண்டவரிடத்துல கேளுங்கள், அப்போது பெற்றுக்கொள்வீர்கள். அது 100% உண்மையாய் இருக்கிறது. அதனால ஜெபத்தை விட்டு விடாதிருங்கள், அவரை பிடித்துக் கொள்ளுங்கள், ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள், பலனை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள், வாழ்நாளை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமாவை பாதாளத்தில் விட்டு விடாமல் பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஜெபத்தினாலே எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம்.